நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருக்கணும். மேடம் மேடம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. நீங்க போயிட்டு வாங்க. பிரியா, தேவையில்லாம யார்கிட்டயும் பேசக்கூடாது, சரியா? ம்? ம்? உங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ. உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும். ஆனா எனக்கு எப்போ சரியாகும்னே தெரியாது. அடடடடடட, பாப்பா என்கிட்ட பேசிட்டா. பாப்பா, இத பத்தில நீ கவலையே படக்கூடாது. எல்லாம் சீக்கிரமா சரியாகி நீ ஒலிம்பிக்ஸ்ல ரன்னிங்ல ஓட போற. உங்க துளசி அம்மா இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? ஆஹா, வெற்றி நீங்க தானே? உங்களுக்கு ஊசி போடணும், உள்ள வாங்க. இது என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு கையில கால்ல தான் அடிபட்டு இருக்கு. டாக்டர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு ஊசி போடலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஏங்க, இங்க வெற்றின்னு யாராவது இருக்கீங்களா? ஆளை மாத்தி ஊசியை போட்டு ஆளை காலி பண்ணிடாதீங்க, போங்க. ஏங்க, உங்களுக்கு தானே அடிபட்டிருக்கு, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட தானே செய்வாங்க. அதுக்கு ஏன் சத்தம் போடுறீங்க? இல்ல, வழக்கமா எனக்கு மாத்திரை மட்டும்தான் கொடுப்பாரு, ஊசியில எனக்கு போட மாட்டாங்க. இது பாருங்க, போய் மரியாதையா ஊசி போட்டுக்கிட்டு டாக்டர் சொல்றதை கேட்டு முதல்ல இந்த காயத்தை சரி பண்ண பாருங்க. எனக்கு ஊசிலாம் வேண்டாம்.